ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்க. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியார். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். ஆகஸ்ட் செப்டம்பர் தான் என்ன டவுட் வந்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் கிரகநாதர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க. முக்கியமாக ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் லாபத்தில் உட்கார்ந்து வக்கரமாக இருந்தாலும் சனீஸ்வரர் தன்னுடைய வேலையை பண்ணுவார். வக்கரமாக இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனீஸ்வரனுக்கு குருவனுடைய பாறை தொடர்ந்து கிடைக்கிறது. தோஷங்கள் அடியோடு போயிடும். சமுதாயம் அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. சமுதாய தோஷங்கள் இருக்குதான் செய்யும். நம்ம பொறுத்த வரைக்கும் தோஷங்கள் நீங்கி போயிடும். ஐட்டம் சௌகரியங்கள் என்னன்னா, நமக்கு முக்கியமான ரிஷபத்தினுடைய கடத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் தன வீட்டில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து சுக்கராச்சாரியாரை கண்ணியில் பார்க்குறார். பூர்வபுண்டத்தில் உட்கார்ந்த கண்ணியில் சுக்கரனை பார்க்குறார். இது ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. புதன் சொல்லக்கூடிய தனாதிபதி குடும்பத்தான் சொல்லக்கூடிய புதன் சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா சூரியனோட பாம்பு இருக்குது, ஏது இருக்குது, ஒன்றும் நமக்கு கிடைக்காது, பாழாயிடும். ஆனால் சுக்கிரனுக்கு இந்த பாம்புகள் ரொம்ப வேண்டியவர், சர்வெண்ட்டு. காரணம் இல்லாமல் இல்லை. தேவர்களுக்கு எப்படி குருவோ அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார், இது நமக்கு தெரியும். இது எல்லா உலகத்தும் உண்டு. நம்ம பாரத பூமி மட்டும் இந்த அஸ்ட்ராலஜி ஒர்க் பண்ணோம், மொத்தத்தில் ஒர்க் பண்ணாங்க. காலமே மாறிடும், கண்ணாக மாறும். நமக்கு மட்டும்தான் அப்படி. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த பகவான் இங்கே உரையும் ஊர் வாழும் ஊர் அப்படின்னு இப்போ பகவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஆவணி மாதம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், விசேஷம்தான் எல்லாத்திலும். நம்ம கூட பகவான் இருக்கான். அச்சய ரூபத்தில் இருக்கார் எல்லாத்துலேயும், விபவ ரூபத்தில் இருக்க எல்லாத்துலேயும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு கவலையே இல்லை, தெளிவாக இருக்குது. மதம் தோற்றுவிக்கப்பட்டது இல்லை, இயற்கையான மதம். அதனால் கவலைப்பட தேவை. பகவான் நம்ம மனுஷனை மாதிரி இருந்திருக்கார், அவதான் எடுத்திருக்காரு. ஒரு கவலையும் இல்லை. என்ன நம்ம சரீரத்துக்கு கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ ஜீவன்கள் ராசிகள்லாம் இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதா. ஒரு சரீரம் கொடுத்து பார்த்தா நான் ஓஹோ இது தெரிஞ்சுக்கலாம், தவிர கண்ணுக்கு தெரியாத எப்படி தெரியும்? அதனால் பகவான் உரையும் இடம் இது. உபனிஷத்தில் வேதங்கள் சொல்கிறது. செயல்படக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் ரிஷபத்துக்கு முக்கியமான சனீஸ்வரனுடைய ஒரு கைங்கரியம் பிரமாதம். உட்கார்ந்த இடத்துலையே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நெட்ஒர்க்கில் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, தேவைகள்லாம் பணம் வரது போகிறது வாங்குறது, பேங்க் டெபாசிட் வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அது பிறகு பொருள் வர வைக்கிறது, ஆர்டர் பண்ணி டொக்குன்னு வீட்டில் கொண்டு கொடுக்குறது எல்லாம் அந்த நெட்ஒர்க்லேயே பண்ணுறீங்கல்ல. அந்த நெட்ஒர்க் அவளுக்கு இருக்குது. அவளுக்கு இருக்கிறத நமக்கு இவ்வளவோ வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமான கர்த்தாமாகும் போது களத்தம் செவ்வாயுடைய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கிறது. சனீஸ்வரன் தர்ம கர்மா 9-10 சனீஸ்வரனுடைய சிறப்பான செயல்பாட்டு மூலம் லாபத்தில் ஆதாயத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. உட்கார்ந்த நெட்ஒர்க்கில் உட்கார்ந்தத்திலே பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு இசை, இயல், நாடகம், கலை துறை, பண்பாட்டு கலை, அது மட்டும் இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமான ஒரு ஏர்னிங் மெம்பர்ஸ் அப்படின்னாங்க இல்லையா, கையெழுதி நிற்கிறது பதில் கொடுக்குற கை தான் உங்களுக்கு அதிகம்.
மற்றவங்களுக்காக செலவு செயல்பட்டு அவங்கள பணக்காரன் செல்வந்தன் ஆக்குறது, அறிவுள்ளன் ஆக்குறது, சந்தோஷப்படுத்துறது. இதுதான் ரிஷபத்தினுடைய மெயின் வேலை. தாய் உலம். தாய் மற்றவங்க நன்னா வாழ்ந்து தம் பிள்ளைகள் நன்னா வந்தாட்டா அதுவே அவர் சாப்பாடு போட்ட மாதிரி ஆகிடும். இப்படி ஒரு அமைப்பு தான் அதில் எல்லாத்துலையும் இருக்குது. அதனால் இந்த அமைப்பில் பார்க்கும்போது தனாதிபதியிலேருந்து புதன் முதல் கொண்டு குடும்பஸ்தானம் சொல்லும் தனாதிபதி சொல்லக்கூடிய புதன் அவர் தான் ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி. சூரியனோடு உட்காந்துருக்கார். இல்லைன்னா பாம்பு புத்தி காமிச்சிடும். என் வீட்டு பிள்ளை தான் செல்ல பிள்ளை, ஆனால் நிறைய விஷமம் பண்ணான்னா யாருக்கு பாதிக்கும்? நாசம் பண்ணானா தவறான வழியில் போனால் யாருக்கு? எல்லாருக்கும் தான் பாதிக்கும். என் பிள்ளைன்றதுக்காக நான் சரியாயிடுமா? அதுதான் புதன் கூடயே உட்கார்ந்துருக்கார் பாம்பு கேதுவோட சூரியனோட. அதனால் நமக்கு வேண்டியதில் எல்லா விஷயம் நடக்கும், நன்னா நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்களே ஒன்றுமே நினைக்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கான். சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த நேரத்தில் மூளை நன்னா வேலை செய்யும். திருப்தியை அனுபவிங்க. எதையோ நினச்சிட்டு கற்பனை பண்ணி நாசம் பண்ணிக்காதீங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா நல்ல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி மைண்டில் எண்ணங்களை உண்டாக்கி செயல்படுத்த ஒரு திராணியை உடம்பில் கொடுத்து நல்லா பண்ணுறான். ஒரு வியாதியும் வராது. வியாதின்றது நம்ம ஊரை பார்த்து நமக்கு வந்த மாதிரி இருக்குமோன்னு ஃபீலிங் தான். ஒரு வியாதியும் வராது. பயப்பட வேண்டாம். சமுதாயம் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. சமுதாயம் அப்படி தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அதுதான் சமுதாயம். அதனால் நீங்கள் பார்க்குற மாதிரி நினைக்கிற மாதிரி சமுதாயம்லாம் மாறாது. நான் சுற்றி விட்டாரவங்கள்லாம் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒரு சேஞ்ச் ரெனைசான்னு சொல்லுவாங்க. ஒரு மாறுதலுக்கு வரணும் எல்லாம். இல்லைன்னா அப்படியே போயிருந்தான்னா ஏழையாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், குறைக்கிற கூடி போயிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கை எதுவும் இல்லை. இப்படி போயிட்டு தான் என்ன அர்த்தம்? ஒரு மாறுதல் வேணுமில்ல, அதுக்கு தான் மாற்றுறார். இதெல்லாம் சேஞ்சஸ் இந்த லைஃப்பில் வரும்போது இதெல்லாம் மாற்றுறது அவன் பண்ணினா தான் உண்டு தவிர நமக்கு ஒன்று வரும். அதாவது பருவங்கள்லாம் நன்னா வரும். பயப்பட வேண்டாம். இதுவும் பிரச்சனை இல்லை. பூமியில் அப்பப்போ ஆடு வந்துக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. அது எங்கேயோ ஆடு, நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே தண்ணியில் உள்ள பொங்கியெல்லாம் வராது. இப்போல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஐப்பசி மாதம் பார்த்துக்கலாம். இப்போ அது கவலை இல்லை. அதனால் ரிஷபத்தினுடைய பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியம் மாறவர்களுக்கு உடனடியாக முடியும். கால் நீட்டிப்பு இருக்காது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியங்கோ வருஷ கணக்காக இழுத்து போட்டு வாழ்க்கையை நொந்து போய் உட்காந்துருக்கு அவங்களுக்கு உடனடியாக குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையை போட்டு அம்பு போட்டு சூடு சம்பளத்தை ஒன்றுமே வரலையே, வெற்றியே வரலையேன்றதுக்கு திருப்தியான ஒரு வேலை கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? சொத்து பத்திர விலங்கு இருந்து அவஸ்தப்பட்டு கோர்ட்டில் தாவா வாங்கிட்டு இப்படி பண்ணிடுறதுக்கு உங்களுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சு சிறப்பாக ஒரு நிலைக்கு வந்துடும். இப்படி ஒரு மாறுதல்களை அவன் செஞ்சு கொடுக்குறான். நல்லா தம்மனாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பிடிச்சிக்கோங்க. தேவையில்லாத கற்பனையில் போட்டு குழப்பின்னு கூட பண்ணிக்காது. நல்ல டைம் இது, ஒரு அருமையான காலம். இந்த காலம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இடமாற்றம் நிறைய உண்டு. இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் விருத்தி வரணும். உண்டு சொட்டில் உதர ஓட்ட முடியாது. நான் 4 இடத்துல போயிட்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே வர முடியும்னா அந்த எண்ணங்களில் செயல்படணும். அதனால் தகுந்த மாதிரி உங்களுடைய ஜீவனத்துக்கு தகுந்த மாதிரி இடம் மாறும், வீடும் மாறும், வசதியும் மாறும். இல்லை புது வீடு வாங்கி வாடகை வீடு கூட வரலாம். அதே சமயத்தில் பழைய வீடு விற்கலாம். நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு மாற்றங்களை உண்டாக்குறதுக்கு பண்ணுறான் பகவான். நன்னா ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் வாங்கணும்னா இந்த செய்யக்கூடிய இந்த கலைகள், நாடம், நாட்டியம், அந்த பத்திரிகை துறை என்னெல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க. பப்ளிக் ரிலேஷன் நன்னா இருக்கும். அதுக்காக ஊர் நுழைக்காதீங்க. உங்கள் காரியம் ஆகணும். அதுக்காக தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அதனால் புது வாழ்க்கை அமைப்பில் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்கும். காரணம் என்னென்னா குறுக்கு சம்பாதிக்கிறது அதிகமாக போயிட்டாங்க. அதனால் அவரோட ஆபத்து வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அதை எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் அரசியல் மாற்றங்கள்லாம் வருமானு பல பேர் கேட்குறாங்க கொஸ்டின். ஒரு அரசியல் மாற்றம் வராது. சுற்றி நாடுகள்லாம் நம்மளை ஒரு வழியாக ஆக்கின்னு இருக்கும். அதை கொஞ்சம் போராடி தான் பண்ணணும். அது பண்ணுவார், மத்திய அரசு பண்ணும். அதனால் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி பண்ணுறதுக்கு உண்டான மாதிரி அமைப்பு தான் நம்ம நாடை சுற்றி எல்லாத்தையும் இருக்குது. நம்ம நாடு உயரணும்னா ஒன்று போராடணும், இல்லை அடங்கி போயிடணும். இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. எல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம எப்போ தரக்கூடிய அவசியமே இல்லை. எல்லா நிமிடம் நிற்கலாம். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்.
தவறான வழியில் போகாதபடி குழந்தைகளை வளர்ல சொல்கிறேன். அரசியலில் உழைக்க வேண்டாம்னு சொல்லி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.